சிட்டு கட்டியும் ஸ்கேம் ஆயிருக்கீங்களா? இல்லை, நான் இயர்லி பர்ச்சேஸ் பண்ணுவேன், சிட்டு கட்டுவேன், பட் ஆனால் எனக்கு கால்குலேஷன் தெரியாது அப்படின்ற கேட்டகிரியில் இருக்கீங்களா? இல்லை, நான் 1% 2% தான் பார்கெயின் பண்ணுவேன், அது தாண்டி எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது, இது மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற கேட்டகிரியில் இருக்கீங்களா? உங்களுக்கு தாங்க இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஜுவல்லரி கால்குலேஷன் தாங்க. ஜுவல்லரி கால்குலேஷன் எப்படியெல்லாம் பண்ணணும், சிட்டு கட்டினா நம்ம என்ன மாதிரி கால்குலேஷன் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அதுதான் வந்து ரைட் கால்குலேஷனா, நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு வந்த பில்லெல்லாம் கரெக்டாக, இல்லை நம்ம தெரியாமல் ஏதாவது ஏமாந்து வந்துட்டோமா, எல்லாமே தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நீங்கள் தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோவோட முழு விவரமும் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நுணுக்கமாக சொல்லியிருப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஏன்னா வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்காவது கால்குலேஷன் தெரிஞ்சிருக்கணுங்க. அப்போ தாங்க நம்ம ஸ்கேம் ஆகாமல் இருப்போம். பெரிய பெரிய கடையிலலாம் வந்து ஸ்கேம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி பில்லிங், அங்கெல்லாம் பில்லு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சில கடையிலலாம் சின்ன சின்ன கடையிலலாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஏற்றுற மாதிரி ஏற்றி நம்ம பார்கெயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் அவங்க வந்து என்ன மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணி ப்ராஃபிட் கெயின் பண்ணிப்பாங்க, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் என்ன மாதிரிலாம் கெயின் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோவை நிறைய பேர் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு பெல்லுக்கு பக்கத்தில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணினா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வருங்க. நம்ம சேனலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸான வீடியோ, அதுக்கப்புறம் வந்து சேவிங்ஸ்க்கு ரிலேட்டடான வீடியோ எல்லாமே வந்து போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்து போய் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு மேலே தொடர்ந்து வீடியோஸ் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். பேங்களோட வெயிட் பார்த்திங்கன்னா 25 கிராம் 800 மில்லி வருது. சிட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 24 கிராம் 500 மில்லி வருது. ரெண்டும் லெஸ் பண்ணால் 1 கிராம் 300 மில்லி வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் எடுக்கிறோம். நான் வந்து இங்கே டிஸ்பிளேயில் ஒரு ரேட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து நானாக போட்ட ரேட்டு தாங்க. அதாவது 13,855 ரூபாய் ரேட்டுக்கு நானாக போட்டிருக்கேன். இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா 20% விஏ போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம என்ன தான் சிட்டு பேமெண்ட் பண்ணி எடுத்தாலும் கல்கத்தா பேட்டர்ன் ஒரு சில பேட்டர்ன்லாம் வந்து 20% மேலே தாங்க வரும். அதுவும் பெரிய பெரிய ஷாப்லலாம் வந்து 20லேருந்து 25% கூட வரலாம் நம்மளுக்கு வேல்யூ அடிஷன். இது ஒரு சிஎல் பேட்டர்ன் பேங்கிள்னு வச்சுக்கோங்க, அதனால் 20% போட்டிருக்கேன். சிட்டோட வெயிட்டுக்கு விஏ பார்த்தீங்கன்னா அப் டு 18% இருக்கும், நில்லாயிடும். நம்ம பார்த்துருக்கிறது 20% இல்லைங்களா, 20லேருந்து 18% நில்லாச்சுன்னா 2% கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 24 கிராம் 500 மில்லிக்கு தான் வந்து நம்ம 2% எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுறோம். அந்த 2% உடைய வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணோன்னா 490 மில்லி, அதாவது 24 கிராம் 500 மில்லி இன்ட்டு 2% போட்டால் 490 மில்லி இருக்கும். எக்ஸ்ட்ரா வெயிட்டோட விஏ பார்த்தீங்கன்னா 20% போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 300 மில்லி. இந்த 1 கிராம் 300 மில்லிக்கு 20% போட்டால் 260 மில்லி வருது. ஓவராலாக எல்லா மில்லிகிராமும் வேல்யூ அடிஷனுடைய மில்லிகிராம் எல்லாமே ஆட் பண்ணால் 2 கிராம் 50 மில்லி வருது. அதுக்கு இன்னைக்கான ரேட் போட்டால் 28,403 ரூபாய் வருது. எக்ஸ்ட்ரா வெயிட்டோட ஜிஎஸ்டி 3% 852 ரூபாய். நான் ஜிஎஸ்டி வந்து பிரித்து போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து கால்குலேஷன் கரெக்டாக வரும். பில்லில் பார்த்தீங்கன்னா ஓவரால் அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி வந்துடும். 1 ரூபானாலும் அதுக்கு 3% ஜிஎஸ்டி வருங்க. அதுதாங்க கால்குலேஷனு. இப்போ சிட்டு வந்து நானே வந்து தோராயமாக போட்டிருக்கேன். அதாவது மந்த்லி 15,000 கட்டுறோம். எல்லா இடத்துலையுமே மந்த்லி சீட்டு ஸ்கீம் பார்த்திங்கன்னா 11 மந்த்ஸ் ஸ்கீம் தான். அதனால் வந்து 15,000க்கு 11 மந்த்து போட்டேன்னா 1,65,000 ரூபாய் வருது. இந்த 1,65,000 ரூபாய்க்கு நான் 3% போட்டேன்னா அதாவது 4,950 ரூபாய் வருது. ஓவராலாக ஆட் பண்ணால் 34,205 ரூபாய் வருது அமௌண்ட்டு. இந்த கால்குலேஷன் கரெக்டானு கேட்டிங்கன்னா இந்த கால்குலேஷனில் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் கரெக்டு தாங்க. பட் ஆனால் இந்த கால்குலேஷனில் ஒன்று ராங் இருக்குது, ஒரு ஸ்கேம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கின சிட்டோட வெயிட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட்டு தாங்க போடணும். ஏன்னா ஆவரேஜ் ரேட் போட்டால் தான் கரெக்டான கால்குலேஷன். இன்றைக்கி ரேட் போட்டோன்னா அதுக்கு நம்ம சிட்டு கட்டினதுக்கு பெனிஃபிட்டே இல்லைங்க. பெரிய பெரிய ஷாப்லலாம் இந்த மாதிரி தான் கரெக்டாக கால்குலேஷன் போட்டு கொடுப்பாங்க. அதாவது இந்த 490 மில்லிக்கு வந்து ஆவரேஜ் ரேட் தான் எடுக்கணும். ஆவரேஜ் ரேட் எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா, நம்ம சிட்டு கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டோட்டல் அமௌண்ட்டையும் நம்ம சிட்டு வெயிட்டையும் டிவைட் பண்ணால் ஆவரேஜ் ரேட் கிடச்சிரும். 1,65,000
25,000 டிவைடட் பை 24 கிராம் 500 மில்லி போட்டால் ஆவரேஜ் ரேட் நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து கரெக்ஷன் பண்ணி கரெக்டாக போட்டிருக்கேன் அதர் சைடில். அதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் சிட்டு பேமெண்ட் பண்ணி வாங்கினாலும் எப்படி வாங்கினாலும் HUID சீல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வாங்குங்க. 1க்கு 4 முறை கேளுங்க சீல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கடையிலேயே வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க. நம்ம கூகுள் லென்ஸில் கூட லென்ஸு ஜூம் பண்ணி நம்ம HUIDCயில் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன்ல அந்த சைடு நம்ம பார்க்கலாம். பேங்கிளோட வெயிட் பார்த்திங்கன்னா 25 கிராம் 800 மில்லி வருது. சிட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 24 கிராம் 500 மில்லி வருது. 1 கிராம் 300 மில்லி கிட்ட எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். அந்த 1 கிராம் 300 மில்லிக்கு 13,855 ரூபாய் ரேட் போட்டால் 18,012 ரூபாய் வருது. இந்த 13,085 ரூபாய் அந்த 18,012 ரூபாய் வருது இல்லைங்களா. இதுக்கு வேல்யூ அடிஷன் வந்து 20% போட்டிருக்கேன். 20% பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு. அந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 0.260 மில்லி வருது. அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,602 ரூபாய் வருது. ஓவராலாக ஆட் பண்ணால் 21,614 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வெயிட்டோட வேல்யூ அடிஷன். இதுக்கு 3% டேக்ஸ் போட்டிங்கன்னா 648 ரூபாய். ஓவரால் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 22,262 ரூபாய். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட்டோடைய ஃபுல் கேல்குலேஷனுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிட்டோட கேல்குலேஷன் பார்த்தோன்னா சிட்டு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,65,000 ரூபாய் வருது. ஆவரேஜ் ரேட் பார்த்திங்கன்னா 1,65,000 டிவைடட் பை டோட்டல் சிட் வெயிட் 24 கிராம் 500 மில்லி போட்டால் ஆவரேஜ் ரேட் 6,734 ரூபாய் வருது. இதுதான் கரெக்டான கேல்குலேஷன். VA பார்த்திங்கன்னா 18% இருக்கும். சிட்டில் நில்லாயிடும். எக்ஸ்ட்ரா VA 2%. இந்த 24 கிராம் 500 மில்லிக்கு எக்ஸ்ட்ரா VA 2% போட்டோம்னா 490 மில்லி வருது. கிட்டத்தட்ட 1/2 கிராம் கிட்ட வருது. 20ல் 18% லெஸ் பண்ணியிருக்கேன், அதாவது 2%. அதுதான் அங்கே ஷோ ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 490 மில்லிக்கு ஆவரேஜ் ரேட்டு தாங்க போடணும். வேல்யூ அடிஷன் கேல்குலேட் பண்ணும்போது 6,734 ரூபாய் போட்டேன். இதோ இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கிளியராக பாருங்கள் தெரியும். இந்த 490 மில்லிக்கு 6,734 ரூபாய் போட்டால் 3,299 ரூபாய் வருது. 3,300 ரூபாய். அதுக்கு 3% டேக்ஸ் போட்டோம் அப்படின்னா 99 ரூபாய் வருது. சிட்டோட வெயிட்டோட எக்ஸ்ட்ரா VA கேல்குலேஷன் தான் இது. 3,399 ரூபாய் ஓவரால் அமௌண்ட் வருது. இதோட நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஆல்ரெடி நம்ம கேல்குலேஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா வெயிட்டோட ஃபுல் VA ஃபுல் டேக்ஸோடைய கேல்குலேஷன். அதுதான் வந்து 22,262 ரூபாய். இதுக்கு 3% டேக்ஸ் போடணும். அதாவது சிட்டு கட்டியிருக்கோம் இல்லைங்களா, 1,65,000 ரூபாய். அதுக்கு 3% டேக்ஸ் போட்டால் 4,950 ரூபாய். டேக்ஸ் வந்து நான் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் கேல்குலேஷன் பண்ணும்போது டீட்டெயிலாக தெரியணுன்றதுக்காக பில்லில் வந்து இது ஓவராலாக தான் விசிபிள் ஆகும். திருப்பி நான் அதுதான் சொல்கிறேன். 30,611 ரூபாய் ஓவரால் அமௌண்ட் வருது. ஆல்ரெடி நம்ம வாங்கின நகைக்கு பார்த்தீங்கன்னா 34,205 ரூபாய். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தாங்க. ஆவரேஜ் ரேட் போடாமல் விட்டதுனால நமக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் கிட்ட லாஸ் ஆகிருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பில்லுக்கு 1க்கு 4 வாட்டி நீங்கள் பில்லை வந்து செக் பண்ணுங்கள். 1% 2% சிட்டு கட்டி எக்ஸ்ட்ரா வந்தாலும் அதுலேயும் டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லி நீங்கள் கேளுங்க. ஏன்னா நம்ம ஒரு காசு நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி 1 இயர் ஃபுல்லாக சேவ் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணி நம்ம வாங்கும்பொழுது நம்ம கேட்கலாம். நம்மளுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. நம்ம கேட்டு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிட்டு வரலாம். HUID சீல் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதே மாதிரி சிட்டு போடும்பொழுது கிஃப்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நீங்கள் 1க்கு 2 வாட்டி பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு பார்த்துட்டு நம்ம போடுற ஷாப்பை வந்து ரேட்லேயும் கரெக்டான ரேட் கொடுக்கணும், மார்க்கெட் ப்ரைஸில் கொடுக்கணும், HUID சீலோட கொடுக்கணும், ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து சிட்டு கட்டி 1 இயர் வெயிட் பண்ணி வாங்கக்கூடிய நகை நம்ம கிட்டத்தட்ட சேதாரம் இல்லாமல் வாங்குகிறோம் அப்படின்றதுக்காக அவன் ஏதோ ஒன்று கொடுத்தானால நம்ம வாங்க முடியாது. ஏன்னா வந்து பியூரிட்டி வைஸும் அப்புறம் வந்து ஃபினிஷிங் வைஸும் இந்த ஜுவல்ஸ் பார்க்கும்பொழுது நல்லா இருக்கணும், அதோட டியூரேஷனும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிட்டு போடுங்க. நீங்கள் சிட்டு போடும்போது 1க்கு 4 கடையில் கம்பேர் பண்ணி எங்கே நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ அங்கே போடுங்க. ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் HUID சீல் இல்லாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது, பர்ச்சேஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா HUID சீல் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்ரூவ் பண்ணும்போது அதோடைய பியூரிட்டி வந்து தரமாக தாங்க இருக்கும். அதனால் வந்து நம்ம சேனலில்
நிறைய வீடியோ வந்து போடுறேன். எந்தெந்த கடையில் என்னென்ன மாதிரிலாம் சிட்டு பெனிஃபிட் இருக்குது, நம்ம எந்த மாதிரிலாம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அப்புறம் நம்மளுடைய சேல்ரி வந்ததுன்னா அந்த சேல்ரியை எந்த மாதிரியெல்லாம் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.